ஸ்டெப் போடுவோம். சொல்ல ஆடுவோம். ஆடு ஆடு பாட்டு போடுறேன். ஆடு கால் ஸ்டெப் தானே வரும். பரவாயில்ல, நீ சும்மா அப்படி நான் பிஞ்சா பண்றேன் சீக்கிரம். பின்னாடி வரணும். காலு காலு புக்கா பண்ணு, கால் புக்கா பண்ணு. ரொம்ப கேவலமா நீ கயிறு வா வா. இந்த ஸ்டெப் போட்டு நான் கால் புக்கா பண்ணேன். இல்ல இல்ல, நீ கால் விரிய, கால் விரி. இன்னும் இந்த கால் இன்னும் புக்கா பண்ணு. ஓகே, அந்த ஒரு ஸ்டெப் போட. இல்ல இல்ல, கை மட்டும் பண்ணு. ஓகே, அதை மட்டும் பண்ணு. ஓகே, என்ன பண்ணுவீங்க? ஓகே, பாடு. நீ என்ன பண்ணணும்? ஸ்டெப் போடல, கால் நான் பார்த்து நிக்கிறேன். நீ கால் பண்ணாம எதுக்கலாம் என் காலு? Five-star general, who you know comparable. Welcome to IB Vlogs. So, நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? டத்தாரன் மெடேக்கா. அது எங்க இருக்குன்னா கேரள இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஈப்போல ஆளு, பட் இங்கே இருந்துட்டேன். சோ இங்கே பிறந்து வளர்ந்து அப்படிலாம் எதுவுமே இல்ல. சோ இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்குள்ள டேட் 31st August. சோ Selamat Hari Merdeka. 31st August. ஆனா இந்த வீடியோ எப்போ வரணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் எடிட் பண்ணி போட கொஞ்சம் டைம் எடுக்கலாம். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவ்வளவு பெருசா திருப்பி ஒரு சொல்லிடு. அவன் ஏதோ புஷ் அப்படின்னு போயிட்டான், வழங்காது. நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க அவ்வளவுதான் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். அது மட்டும் ஒண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்ல, டேட்டிங்கும் பண்றாங்க பக்கத்துலயே இருக்கீங்க. எப்படி இருக்குமா? எப்படின்னு நீச்சு வாங்க பாரு. இப்ப இவருதான் ஒரு பாய், நான் ஒரு கேர்ளா அப்படின்னா அங்க எப்படி நடக்கிறோம்னா சும்மா அவர் திரும்பினாலே எப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா போகுது. அப்பப்போ பார்க்க மனசு வலிக்கும், பட் தேத்திக்கிறோம் நாங்களே. எல்லாம் எனக்கு மனசு வலிக்கல, எனக்கு வலிக்குது. ஏன்னா நம்ம வந்த காரணம் வலிக்குது. நம்ம வந்த காரணம் அது பார்க்கல. ஆமா, இதெல்லாம் பண்ண வந்திருக்கோம். ஸோ 3 பேர் வந்திருக்கோம். 3வது நீங்களே கேமரா திரும்புங்க பார்ப்போம். திருப்பிட்டு விஷ் பண்ணிடுங்க. ஓகே, கரெக்டா இருந்துச்சு, நான் பாத்துக்கிட்டேன் கேமராவை. ஸோ இப்போ கிஷனுக்கு வந்துட்டு ஒரு கேம் விளையாடணும்னு ஆசையா இருக்கா. என்னமோ எங்கிட்ட கேட்டார், என்னமோ வேணும்னு. என்ன வேணும்? ஒரு பறக்குது, அதான் கேட்டேன். நீல கலரா ஒன்று பறக்குதுல. ஸோ அதுதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அவர்கிட்ட கேட்டேன், வாங்கி தரீங்களா அப்படின்னு. ஸோ அவர் கண்டிப்பா வாங்கி தரேன் அப்படின்னாரு. வாங்கி தரேன். இருக்கு. Thank you for the lessons, thank you for the pain, thank you for the good times, thank you for the rain, thank you for making my life like a movie. Now this is the scene where you gon' party with me. நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல, நீ போயிட்டு வேற வாங்கி திரும்பியும். அப்ப அந்த கிட்டாவை பிய்யணும். நான்லாம் சொன்னேன்ல, சின்ன வயசுல இருந்து நான்லாம் ப்ரோ கிட்ஸு கத்து கொடுக்கணும் போல. ஒண்ணு இந்த கித்தாவை நான் போடணும், இல்லைன்னா இந்த கித்தாவை நான் வச்சிடணும். அடிக்கல இப்படிதான். இதுக்கு முன்னாடி நாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி இங்க வந்திருக்கோம். என்ன இது குத்துது. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கோம். ஆனா அப்ப இந்த மாதிரிலாம் இல்ல. நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். அதோட ஒரு கிளிப் இருந்தா போடுறேன். இருக்கான்னு என் தள்ள தேடி பார்க்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அந்த கிளிப் போடுறேன். ஏதோ ஒரு வெயிட்டிங் தான். அப்புறம் என்னடா வெயிட் இருக்கு? சரி விடு. வலிக்கல, அவன் சின்ன பையன். வலிக்கவே இல்லை. அங்க திருப்பி விற்கா பாரு, எவ்வளவு அழகா இருக்கான். கிளிப் போடுறேன். ஒரு மாதிரி வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு பேசிட்டு தான் போனோம். மேல பார்த்தா மண்டை சுத்துது, வயசாகுது போல. என்ன கரெக்டா கைக்கு வர மாதிரி வந்துட்டு பக்கத்துல விழுவுது. யாரு டாப்ல விடுறா பாப்போம். நீ என்ன சொன்ன?
இல்ல எல்லாரும் எதுவும் சொன்னீங்க. யாரு டாப்ல விடுறாங்களோ அவங்க தான் வின்னர். சரிண்ணா. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட், வயசுல மூத்தவர் நீங்க முதல்ல. நான் கிட்ஸ்க்குலாம் விளையாடுறது இல்லை. ஓஹோ, நான் அப்படி எப்போ எப்போ நார்த்து ஓடுறாரு. Two hours later. Three hours later. யாரு வின்னர் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஜாஸ்தி கிட்ட கேட்போம். ஏன்னா வீடியோல மேல வரைக்கும் வந்திருக்காது, தெரியாது. ஜாஸ்தி கிட்ட கேட்போம். ஜாச்சா அவர்தான் ஜாஸ்தி. இப்ப யாரோட மேலே போனுச்சு. சத்தமா சொல்லிக்கலாம். இவர் தான் ஜெயிச்சாரு. இவரோட தான் கொஞ்சம் ஹையா போனுச்சு என்னை விட. யாரு ஜெயிச்சிட்டாரு. யாரு ரீமேட்ச் வராப்ப? நீ வந்தா ரீமேட்ச். அவர் என்ன ஓப்பனன்ட்? ஐ மீன் செகண்ட் ரவுண்ட். இப்ப நீ ஃபர்ஸ்ட். வயசுல சின்ன பையன் கொடுப்போம். சின்ன பையன் கிட்ட ஃபால் ரீட்ரை பிடிக்க கூடாது கையில, அதான் ரூல்ஸ். அப்ப எதுல பிடிக்கணும்? இப்ப வந்துட்டு கிளேவின். ஓகே அதான் ஜாஸ்தி வரைக்கும் போவேன் நான். ஓ, இப்ப நான் தோத்துட்டேன். இப்ப இவரு வயசுல மூத்தவர். இல்ல நீதான் மூத்தவர். சின்ன பையன் அடுத்து ரவுண்ட்ல. கிளியவின் அவருக்கு எவ்வளவு நேரம் எங்க பிடிக்கணும்னு தெரியல. அதான் எல்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. இல்ல வழங்கி இருக்கும், இங்க வழங்கி இருக்கும்ல. நான் வரணும்னு அவசியம் இல்லை கிளேவின். ஆனா ஒண்ணுமே கதைக்கு நம்ம விட்டுறது தான் ஒரு மாதிரி மேலே போகுதுன்னு இல்லை, சின்ன பையனுக்கு விட்டுறது தான் மேலே போகுது. ஆமா, நம்மளோட பெட்டராவே இருக்கானுங்க. நம்மளோட இல்ல உங்களோட. திமிர்ல பேசுறாரு. ஆமா திமிரு. இட்ஸ் கால் திமிரு. சரி ஒரு வாட்டி ஆசிக்கலா. இதுதான் ஆசை. இப்ப என்ன கேம்னா, கிஷன் நீ அப்படி திரும்பி நிக்கணும், நான் விடுவேன். உமனுக்கு தான் வரும், நீ கேட்ட பிடிக்கணும். ஓகே எந்த வாட்டி கேட்டா கூறி மிஸ் ஆகாது. கூறி மிஸ் ஆயிருது. சரி நீ இப்படியே பாரு, பரவாயில்ல. ஏன் திரும்பிக்கிட்டு? ஓகே இதெல்லாம் வீடியோல பேசுற மாதிரி தான் இந்த வீடியோல பேசிடுறேன். அதாவது என்னன்னா, சோ என்னன்னாக்கா, வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு, எப்படி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மோட்டிவேட்டா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு மாதிரி ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, வீடியோ பத்தி நல்லா சிரிங்க, என்ஜாய் பண்ணுங்க. சிரிக்கிற அளவுக்கு தரல இருக்கும் நான் நம்புறேன். ஆனஸ்டா பேசணும்ல, நானும் நம்புறேன். நீங்களா சிரிப்பீங்கன்னு நானும் நம்புறேன். ஏன்னா மேபி இப்ப உங்களுக்கு இந்த வீடியோ இந்த vlog பாக்குறப்ப எப்படி இருக்கும்னாக்கா, எதுக்குதான் எடுத்தானுங்க, தின்னு அவனுங்களா வரானுங்க, தின்னு ஒரு கேம்ல ஆடுறானுங்க, தின்னு முடிக்கிறானுங்க அப்படின்னு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு
ஆனஸா சொல்ல போனா என்கிட்ட வீடியோ இல்லை. ஸோ வீடியோ ஏதாச்சும் போடணும் சொல்லி தான் எங்கேயாச்சும் போகலான்னு வந்தப்போ தான் சரி தத்தாரன் வரலாம், மறுபடியும் கனாலே இங்கே தான் ஹேப்பனிங்காக இருக்கும் சொல்லி. ஸோ வந்து காட்டலான்னு பார்க்குறப்ப நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோமா. ஸோ எல்லாம் லிட்ரலி எல்லாம் கிளம்புறாங்க. ஸோ கிளம்புற நேரத்தில் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்தளவுக்கு காட்ட முடியல. மேபி வேலையாக வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா காட்டியிருப்போம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஒரு மாதிரி கொஞ்சம் சிம்பிளா மொக்கையா. அவர் பின்னாடி இருந்து கேவலமான்றாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மொக்கையா போயிருக்கோம், அவ்வளவுதான். அதனால காட்டின வரைக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். எங்களை பார்த்து ஒரு மாதிரி காண்டாவாம வியூ பார்த்து ஜாலியாவாங்க. நான் நல்லா பேசுனேன்ல, எனக்கு பேச மாட்டாரு, இப்ப நல்லா பேசுறாரு. நானே ரொம்ப ரசிக்கிறேன் அவரை. ரைமிங் டைமிங் எல்லாம் அப்பப்போ வந்து காலைல ஏஞ்சி ஸ்க்ரோல் பண்ணாலே இவர் வராரு. அந்த அளவுக்கு டிக்டாக் பார்க்கும் காலையே பார்க்கும்போது மோட்டிவேஷன் ஓகே பயங்கரமா இருக்கும். இது யூடியூப்க்கான வீடியோ. என்ன சொல்லுறேன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டிவேட்டா இருக்கும். தேங்க்யூ. இது என்னன்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லிருந்தாங்க, இது தப்பா எடுத்துக்கூடாது. ஏன்னா நாங்க விளையாண்டோம் தான், ஆனா அது நாங்க வீட்டுல போய் எடுத்து விட்டு விளையாட மாட்டோம். ஸோ யாராச்சும் கொடுத்துடலாம் அப்படின்னு ஸோ இவர் ஆசைப்பட்டது. அதனால அவர் போயிட்டு கொடுக்க போறாரு. யாருக்காச்சும் கொடுக்க போறாரு. வாய் வளருது, சாரி. ஸோ அவர் ஆசைப்பட்ட மாதிரி கொடுத்தாச்சு. அவங்களும் ஜாலியாக விளையாடுறாங்க. இது சும்மா கொடுத்தோன்னு காட்டுறதுக்கு இல்லை. ஆமா, நாங்கள் கிளம்புறோம். ஸோ அதை நாங்கள் விளையாடுற வரைக்கும் நாங்களும் விளையாண்டோம். ஸோ அதனால சரி கொடுத்துட்டே போயிடலாமே, ஏன் அது வீட்டில் போயிட்டு வேஸ்ட்டாக வச்சு வேணாம். எல்லாம் கேஷா வீடியோ விளையாண்டுக்கிட்டே இருப்பான்.